ஹலோ மக்களை துளசி வச்சு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அஞ்சலி முருகன் அம்மாவை காப்பாற்றிடுறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக அது யாருன்னு கண்டுபிடிச்சிறாங்களே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அஞ்சலியும் மகேஷை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வழியாக முருகனோட அம்மாவை அந்த இடத்துலேருந்து தப்பிக்க விடுறாங்க. ஆனால் முருகன் அம்மா வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அஞ்சலி வேறொரு திசை பக்கமாக போயிடுறாங்க. நம்ம அஞ்சலியும் துளசிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஃபோனில் சொல்லிடுறாங்க. துளசியும் நீ ஜாக்கிரதையாக இரு, கண்டிப்பாக முருகனோட அம்மா பக்கத்தில் தான் போயிருக்கணும், எங்கேயாவது தேடிப்பாரு அப்படின்னு சொல்லவும் அஞ்சலியும் எப்படி இருந்தாலும் மகேஷும் தேடி பார்க்க தான் ஆரம்பிச்சிருப்பான். எப்படியாவது மகேஷோட கண்ணில் மட்டும் அவங்க பட்டுடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. இப்படி அஞ்சலி ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்கும்போது மகேஷ் அந்த ரவுடிங்கள்ட்ட ஒரு அம்மாவை கூட உங்களுக்கு பத்திரமா பார்க்க முடியலையா, என்னடா நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளை சரியாக வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்மகிட்ட இருக்குல்ல, அதை பார்த்தா ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு மகேஷ் ஃபோனில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சப்பலை நோட் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக இது ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் செய்திருக்கா, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் திட்டினதோட எப்படி அந்த அம்மாவை நீங்கள் கண்டுபிடிச்சி கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு டைம் தருவேன், அதுக்குள்ளே பேசாமல் அந்த அம்மாவை இங்கே கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு மகேஷும் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களும் மகேஷுக்கு பயந்து போய் அந்த முருகனோட அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட இருந்து எப்படி மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் செம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம முருகனும் அவங்க ஒய்ஃபும் அம்மாவை காணலையே, எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறதுக்காண்டி வராங்க. கரெக்டாட்டு முருகனோட அம்மாவும் அந்த தூணுக்கு முன்னாடி சாஞ்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முருகனோட ஒய்ஃபும் யாரோ ஒரு அம்மா அந்த தூணு பக்கத்தில் இருக்காங்க, சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். முருகனும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க ஒய்ஃபு கிட்ட. அப்படியே அவங்க எடுத்துட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த முருகன் இன்னும் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடலாம். முருகனோட அம்மாவும் தன்னோட பையனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல முருகனும் அவங்க அம்மாவை எங்கெல்லாமோ தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிடைச்ச மாதிரி இல்லை. அஞ்சலி அவங்களை எங்க தேடினாலும் கிடைச்ச மாதிரி இல்லை. சரி இதுக்கு மேல இருந்தா அந்த மகேஷ்க்கு டவுட் வந்துடும், நம்ம அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அஞ்சலி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன அஞ்சலியை காணல, எங்கே இப்போ இருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு செப்பலை பார்த்துடுறாங்க. என்னடா இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஞாபகம் வந்துடுது. இது அப்போ நம்ம வீட்டில் இருக்க யாரோ தான் பண்ணியிருக்காங்க, இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மதியோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ முருகனோட அம்மாவை காப்பாற்றினது இவா தானா அப்படின்னு மகேஷுக்கு ஒரு சின்னதாக டவுட் வந்துடுது. ஆனால் நம்ம மதியம் அதை கண்டுக்காமல் அப்படியே ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எவ்வளோ நேரம் ஆகியும் உனக்கு காணலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன், நீ கரெக்டாக வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம மகேஷ் பயங்கரமாக டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. மதியம் அவங்கள்ட்ட வந்து என்னையா பயங்கர டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் மகேஷ் அது எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இவா தான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஒரு டவுட் வந்துடுன்னே சொல்லலாம். எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே குழம்பி போன நம்ம அஞ்சலியும் துளசிக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குக்கா, ஒரு சமயம் மகேஷ் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லவும் நம்ம துளசி அஞ்சலிக்கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் நீ எதையுமே வெளியில் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அஞ்சலிக்கு ஏதோ தோணுது, கண்டிப்பாக மகேஷுக்கு நம்ம மேலே டவுட் வந்துச்சு, அதனால் இனிமேல் கொஞ்சம் கூட உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.